ஹலோ லிட்டில் ஷோ வியூவர்ஸ், இது த்ரிஷா. இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த மோஸ்ட் போல்ட், பியூட்டிஃபுல், ஹார்ட் ஒர்க்கிங், மோர் தென் தட் versatile actress. லெட்ஸ் டைவ் இன் வித் திவ்யா துரைசுவாமி மேம். ஹாய் மேம். ஹாய். நம்ம டைவ் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கேன். ஜாலியாக இருக்கீங்க? நீங்கள்? நானும் ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். ஸோ இப்போ நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே நீங்கள் போல்ட், பியூட்டிஃபுல், வேம்பு கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெரி இன்னசென்ட். பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இல்லையா? நீங்கள் வந்து ரொம்ப போல்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஷார்ப்பாக இருக்கீங்க. எப்படி அது அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு? அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ரொம்ப பொறுமை அதிகம். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். நான் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். உங்களோட டாப் 3 ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் இங்கே நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு யோசிக்கிறாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சுன்னு என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சர்டைன் லிமிட்டில் ஒரு பொறுமை இருக்கும்னா, எனக்கு அதை விட டபுள் தி அமௌண்ட் என்னால் பொறுமையாக இருக்க முடியும். எனக்கு வந்து வாழை என்னோட கரியரில் லைஃப் டைமுக்கு நான் செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மூவி தான், அதில் டவுட்டே இல்லை. பட் ஸ்டில் இவ்வளோ இயர்ஸில் இதை வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு இது இவ்வளோ லேட்டாக தான் நடந்தது. பட் எனக்கு அது தெரியும், ஓகே இப்படி தான், லெட் இட் பி. அண்ட் இப்போது உங்களோட ஃபுல் கரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரி போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் காஃபி வந்துடும், அப்படியே நம்ம ஒரு ட்ரெயின் காஃபி குடிக்கிறோம், அப்படியே போயிட்டே இருக்கோம். பட் ஐ ஹேட் ட்ரெயின் ஜேர்னி. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஜேர்னி தென்? காரா? ஆமா. சரி, ஓகே, கார். பட் ஆனால் நம்ம அங்கங்கே ஒரு பிட் ஸ்டாப் பண்ணுறோம், ஓகேவா? காரை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நான் ஓட்டுறேன், உங்களுக்கு பரவாயில்லன்னு ஓட்டுறேன், நான் ஓட்டுறேன், ஓகேவா? ஸோ நான் ஓட்டுறேன், நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போய் நிற்கிற இடம் உங்களோட சைல்ட்ஹுட். என்னென்ன மெமரிஸ் பார்க்கணும்னு நினைப்பீங்க? அப்படியே நான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஒரு வில்லேஜில் இருந்தேன். ரொம்ப ஸ்கூல் டாப்பர். ஸோ எல்லாம் டான்ஸ் பண்ணுவேன், எல்லா ஸ்கிட்டில் இருப்பேன், எல்லா ஈவெண்ட்ஸ்லேயுமே இருப்பேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட என்னுடைய ஸ்கூல் ஹெச்எம் என்னை தூக்கிக்கிட்டு ஈவெண்ட் போவாங்க, ஸ்கூல் ஹெச்எம். ஸோ அவ்வளோ பெட்னா, டீச்சர் பெட், ஹெச்எம் பெட். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பட் நான் அவங்களுக்கு பெட், என்ன தூக்கிப்பாங்க. ஃபுல்லாக விளையாட்டு தான். ஃபிஷ்ஷிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே, சைல்ட்ஹுட்டில். ஆனால் வந்து நான் வந்து அதுக்காக ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எறும்பை கூட எனக்கு ஹார்ம் பண்ணக்கூடாது, என்னால் தாங்கவே முடியாது, எனக்கு அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிடும். லைக் நான் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். நான் ரொம்ப பெட் லவர் வச்சுக்கோங்களேன். என் வீட்டில் எப்போவுமே ஸ்ட்ரே டாக் இருந்திருக்கு. ஸ்ட்ரே அனிமல்ஸ், ஸ்ட்ரே பேர்ட்ஸ் வந்து என் வீட்டில் எப்போவுமே இருக்கும். இப்போ என் வீட்டில் பீஜன் இருக்கு. நீங்க ஒரு சின்ன ஒரு கிளினிக் மாதிரி. அது என்னமோ தெரியல, மாறி மாறி. இப்போ இந்த பீஜன் வர்றதுக்கு முன்னாடி கேட்ஸ் இருந்தது, ஸ்ட்ரே கேட்ஸ் நிறைய இருந்தது. அதுக்கு முன்னாடி க்ரோஸ் இருந்தது. ஆனா நீங்க வந்து கேட்க கூடாது, அப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா, இவர வெஜிடேரியனா நீங்க அடுத்து கேட்பீங்க. அதுலயே ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்கேன். இல்ல, அதுலயே ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து என் முன்னாடி கட் பண்ணுவாங்கல்ல, இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கிராப் எல்லாம் லைவாக கொண்டு வந்து அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு அது மாதிரி நானே ஒரு லைன்ஸ் ஃபார்ம் பட்டு அதுக்குள்ளவே இருக்கிற ஒரு பர்சன் தான். சூப்பர். இப்போ நம்ம அந்த கட் பண்ணுற ஷாப்ல இருந்து நம்ம அப்படியே ஓட்டுறோம் காரை. ஓட்டி அடுத்து உங்களோட காலேஜ் டேஸ்க்கு வரும். எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ டோன்ட் லைக். ஐயோ, எனக்கு வந்து அதை நினச்சி கூட பார்க்க விரும்பல. ஐ ஹேட் வெரி பேட் டேஸ், எனக்கு பிடிக்காது. சரி, நம்ம ஸ்டாப் பண்ணல, அப்படியே ஓட்டி அந்த இடத்த மட்டும் நீங்கள் அப்படியே வந்து ஓகே வேண்டாம் ஃபுல்லாக அப்படியே ஹாங் பண்ணிட்டே போயிடலாம். நம்ம ஒரு ஓகேவான ஒரு காஃபியை நம்ம இப்போ ரோட் கடையில் நம்ம கிடைக்குமோ அதே மாதிரி தான் ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்ம பார்சல் வாங்கிட்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஃபஸ்ட்டு டே. ஓ மை காட். அதாவது இன்டர்வியூனே வச்சுப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்வியூ இப்போ ட்ராப் ஆஃப் பண்ண வரேன், அவ்வளோதான். நான் வந்து ஒரு கார் கம்பெனியில் பிளேஸ்டாக இருந்தேன். ஓகேவா, ஒரு கோர் கம்பெனியில் பிளேஸ்டாக இருந்தேன். ஜாயினிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது கிச்சனில் சமைச்சிட்டு, ஜாயினிங் டேஸ் அது வெயிட் பண்ணிருந்தேன். அப்போ கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் வருது. நியூஸ் பேப்பர் கட்டிங் நினைக்கிறேன், என்னுடைய ரூம்மேட் அக்கா எடுத்து வச்சிருந்த கட்டிங். அதில் சும்மா இப்படி விசிறும்போது எடுத்து இப்படி பார்க்கும்போது வாண்டட் அப்படின்னு போட்டு, சன் டிவி நெட்வொர்க் நியூஸ் ரீடர்ஸ் வாண்டட்னு போட்டிருந்தது. நமக்கு தான் தமிழ் பிச்சு உதருவேன் அப்படி சொல்லிட்டு, நம்ம சான்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு சும்மா இன்டர்வியூ போனேன். இம்மீடியட்டாக செலக்ட் ஆகிட்டேன். சென்னையிலேருந்து நான் ஆடிஷன் இன்டர்வியூ போனோன்னே எப்படி பார்த்தாலும் ஒரு 200 மெம்பர்ஸ் அது வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு செகண்ட் ரவுண்ட். அதில் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணாங்க, 3-4 பேரை சொல்ல ஐம் தி ஃபர்ஸ்ட் பர்சன். அவ்வளோதான்.
அது முடிஞ்சோட வித்தின் 10 daysல சன் டிவி நெட்வொர்க்கில் ஹை பெய்டு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணேன். ஆஹா ஆமாம், அந்த டைமில் ஹை பெய்டு எம்ப்ளாயினா அங்கே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் எனக்கு அதிக சம்பளம் பே பண்ணிட்டாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் என் மேலே ஒரு கோவம் இருக்கும். அவங்க கிட்ட ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவே நான் அதிக உழைக்க வேண்டியிருந்தது. இப்போ நிறைய பேசுறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி பேசுகிறாங்க இல்லையா? லெட் இட் பி அட் தட் பாயிண்ட். லெட்ஸ் ஈவன் நவ் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது ஹவு டு யூ மேனேஜ் யுவர் ஒர்க் லைஃப்? எனக்கு வந்து என்னோட அடிக்ஷனே ஒர்க் பண்ணுறது தான். ஒர்க் தான் லைஃப். ஆமாம், அதுதான் எனக்கு தெரியல, அப்படியே பழகிடுச்சு. மேபி அதை தாண்டி என் லைஃப்பில் நான் கொஞ்சம் போரிங்கான பர்சனுங்க. இது பண்ண பிடிக்கும், அது பண்ண பிடிக்கும், அப்படிலாம் எதுவுமே எனக்கு கிடையாது. நீங்கள் என்ன டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, உங்களோட பக்கெட் லிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அது மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். பாஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா அவங்க கிட்ட? எனக்கு ஆக்சுவலி நான் சும்மாவே இருப்பேன், ஆனால் எனக்கு டைம் பத்தா. அப்படி டைம் இருந்தாலும் சும்மா பத்தாது. எல்லாரும் ஒர்க்லேயுமே டஃப் இருக்கு. மார்க்கெட்டில் ஒரு ஒன்றுமே கிடையாது. என் வீடு கோயம்பேட் பக்கத்தில் தான் இருக்கு. அந்த 2:30க்கு நம்மலாம் டீப் ஸ்லீப்பில் இருக்கிற டைமுக்கு நீங்கள் அங்கே மார்க்கெட் போனீங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக லேபர்ஸ் வேலை பார்ப்பாங்க தெரியுமா? அப்படி வேலை பார்ப்பாங்க. அவங்கள விடலாம் எங்கள் ஆக்டர்ஸ் யாரும் வேலை பார்க்குறது கிடையாது, ஹானஸ்ட்லி சேயிங். அதனால ஆனால் அவங்க அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. பட் ரொம்ப கம்மியான காசுக்கு தான் வேலை பார்ப்பாங்க. பட் ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய பே பண்ணுறாங்க, அதுக்கான ஒர்க் போட்டு தான் ஆகணும். இட்ஸ் மேண்டேட். சும்மா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ அதெல்லாம் கிடையாது. அதுக்கேற்ற பே தானே வாங்குறாங்க. நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே வந்து ஆக்சுவலி நீங்கள் அந்த இது தூக்கிட்டு வர்றது தான் எனக்கு தெரியுது வாழை படத்தில். லைக் அதுவும் ஒரு ஐ மீன் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்டர், ஸோ அதனால நீங்கள் அந்த ஒரு டியூரேஷனுக்காக அங்கே போயிருக்கீங்க இல்லையா? யூ என்கேஜ் வித் அதர் பீப்புள், அங்கே இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க கிட்டலாம் அவங்க ஹவ் இஸ் தேர் லைஃப் லைக்? அவங்களுக்கு அதான் நம்ம படத்துக்காக பண்ணுற ஒரு விஷயம், அவங்களுக்கு ரொட்டீன் லைஃப். அது அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியும் கூட. பிகாஸ் அவங்க அதை பழகிட்டாங்க. நம்ம இதுதான் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் டே தூக்கி வாழைத்தார் தலையில வச்சப்போ இல்லை எப்படிடா இதுக்கப்புறம் நாளே உயிர் போகுது, இன்னும் எப்படிடா இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறோம் அப்படி இருந்துச்சு. அந்த ஷூட்க்கு முந்தின நாள் தான் வாழைத்தார் தூக்க போகிறோன்றது எனக்கு தெரியும். ஸோ கதை தெரியும், திடீர்னு ஒரு சர்ப்ரைஸில் ஒரு வெயிட் தூக்கணும்னு தெரியும். பட் வாழைத்தார தூக்கிட்டு இப்படி கிலோமீட்டராக நடக்கணும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பண்ணியாச்சு. ஒரு கட்டத்தில் பழகிடுச்சது. இப்போ நான் அப்படியே கார் ஓட்டுறோம். உங்களுக்கு வந்து நான் ஒரு கேள்வி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோ கடந்து வந்துட்டீங்க, இவ்வளோ பார்த்துட்டீங்க இல்லையா? இஃப் யூ கேன் நேம் ஒரு 3 ஹைஸ் ஆஃப் யுவர் லைஃப், 3 லோஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு என்ன சொல்வீங்க? நிறைய ஹை மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு நடந்திருக்கு. இப்போ ஒரு ஃபேம் வந்தது இல்லை, இதே ஃபேம் எனக்கு எக்ஸாக்டாக வேர்ல்ட் வைடு தமிழ் பேசுகிற எல்லா முஸ்லிம்ஸும் என்ன செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே, ஒரு 2016 or 17 அது ஒரு ஆர்டிக்கிளுக்காக. அப்புறமா எதற்கும் துணிந்தவன் அப்போ சூர்யா சார் சிஸ்டர்னு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. நைஸ். ஓகே, லாக்டவுன் சமயத்தில் என்னுடைய ஃபோட்டோஸ் கம்ப்ளீட் வைரல். ட்விட்டரில் ஒரு 100 days வந்து என்னோட ஃபோட்டோஸ் வந்து வைரலாக இருந்தது ட்விட்டரில். அப்போது இன்ஸ்டாகிராமில் நான் ஆக்டிவ் இல்லை, ட்விட்டரில் வைரலாக இருந்தேன். தென் அப்புறம் டெஸ்லான்னு செலிப்ரேட் பண்ணாங்க. அது வந்து அது பயங்கர வைரல். அப்புறம் இப்போ அகைன் வேம்புன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என் லைஃபோட ஹை மூமெண்ட்ஸ். நைஸ். அப்படியே ஆப்போசிட் டவுன் டைம். நான் லாஸ்ட் டைம் இந்த டெஸ்லான்னு வைரல் பண்ணும்போது நான் எமோஷ்னலி பயங்கரமாக பிரேக் ஆகிருந்த சமயம் அது. அதுக்கான எமோஷன்ஸை நான் கன்வே பண்ணிடுவேன். அழணுமா அழுதுடுவேன். பட் மற்றவங்க முன்னாடி நான் க்ரை பண்ண மாட்டேன். நான் ரொம்ப கான்ஷியஸ். இட்ஸ் ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் ஆக்டர்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். படம் பார்க்குற பப்ளிக்கு இவங்க நடிக்கிறாங்களா, நல்லா நடிக்கிறாங்களா, நடிக்கலையாங்கிறதான் தேவையே தவிர, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கல தேவையே தவிர, நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டியா, நீ பணத்துக்கு கஷ்டப்பட்டியா, உன் எமோஷன்லாம் நீ டவுன் ஆயிருந்தியா, அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. சரி, யாரோட எமோஷன்ஸும் அவங்களுக்கு அது தேவையில்லை. எண்ட் ஆஃப் தி டே. அதனால் எனக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு எப்போவுமே பப்ளிக் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே ஒரு டேர்ம் இருக்குல்ல, டஸ்கி டோன் கேர்ள்ஸ். சில பேர் வராங்க and then they shine so well, or ஒரு 2-3 படத்துல they just outshine and then just disappear. So what is your take on it? How do you see that cinema should change? சினிமாவுக்கு நீ ட்ரூவாக இருந்தீங்க, நாட் ஃபார் பீப்புள், ஐம் சேயிங் ஃபார் சினிமா. டு சினிமாவுக்கு நீ ரொம்ப ட்ரூவாக இருந்த அப்படின்னா, சினிமாவுக்கு நீ எஃபர்ட் கரெக்டாக போட்ட, சினிமாவில் நீ கரெக்டாக ஒர்க் பண்ண, சினிமாவுக்கு நீ ட்ரூவாக இருந்தீன்னா அது ஒன் டே நீ என்ன பிளேஸ் நினைக்கிறியோ அது கொண்டு போய் அங்கே விடும். இப்போ வாழை வந்து எனக்கு கிடைச்சது இல்லையா, அதை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போது there are
டிஸ்கிரிமினேஷன் ஹேப்பனிங் இன் இண்டஸ்ட்ரி, ரைட்? எஸ். அது என்னன்னா நம்ம நிறைய பேசலாம், எதுவுமே இங்கே சேஞ்ச் ஆகாது. அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக ஃபாலோ ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போது ரொம்ப சிம்பிள், எந்த விஷயத்தை பற்றி வேணாலும் அந்த மொமெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எதுவுமே இங்கே மாறாது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒரு ஆக்ட்ரஸ் இங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட இதே கொஸ்டினை நீங்கள் கேட்பீங்க. ஐ ஸ்வேர் இது நடக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வாழைன்னு ஒரு படம் அது கிடைக்கும்போது, அப்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அங்கே நான் என்னோடய ஃபுல்லஸ்ட்டை காட்டணுன்றதுக்காண்டி தான் இவ்வளோ பெயினையும் நான் டாலரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ திவ்யாவுக்கு அந்த சப்ஸ்டியூட்டே யோசிக்கவே கூடாது. படம் பார்த்த யாருக்கும் வேறு பொண்ணு அந்த இடத்துல போட்டிருந்தா அப்படிங்கிற தாட்டே வரக்கூடாதுன்னு மட்டும் தான் மைண்டில் இருந்தது. எண்ட் ஆஃப் தி டே எந்த சேஞ்சும் இங்கே ஆகாது. இதுதான் பிட்டர் ட்ரூத். எஸ். Who gave you the best compliment and what was that compliment? ஐ மீன் வாழைக்கு கேட்குறீங்களா? ஆப்வியஸ்லி மாரி சாரோட மே மாதம் இந்த ஃபிலிமில் நான் கமிட் ஆகும்போது அவர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொன்னது என்னன்னா, ரியல் லைஃப் திவ்யாவை 100% ஆப்போசிட் தான் வேம்பு. திவ்யா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், துருதுருப்பான பொண்ணு, நிறைய பேசுகிற பொண்ணு. உன் கண்ணில் வந்து ஒரு ஏக்கம், இயலாமை, பரிதவிப்பு, ஆசை, கனவு இதுதான் இருக்கணுமே தவிர உன் கண்ணில் ஸ்பார்க் தெரியக்கூடாதுன்னு சொன்னார். இன்னசென்ஸ் மெயின்டைன் பண்ணணும் பாடியிலையுமே. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இதை எந்த இன்டர்வியூலையுமே சொல்லலை, இப்போ எனக்கு சடனாக ஞாபகம் கொஞ்சம் சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ லாங் ஹேர், அதை நான் மூவிக்காக கட் பண்ணேன். அதான் ஃபர்ஸ்ட் வேம்புவாக மாறுறதுக்கான முதல் ஸ்டெப் ஹேர் கட். அவர் சொன்னதுனால அந்த ஒரு ஷூட் போகிறதுக்கு ஒரு 4-5 months நான் யார்ட்டையுமே பேசலை. செட்லையுமே நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன், டேரக்டர்கிட்டே பேச மாட்டேன். அவரே சம்டைம்ஸ் தேடுவார், நான் அங்கே தான் நிற்பேன். வேம்பு வேம்பு வேம்புன்னு கத்துவார். நான் அப்போ கூட கத்தலாம் மாட்டேன், அமைதியாக போய் கிட்ட நின்று இங்கே இருக்கேன் அப்படின்னு. ஒரு டென்ஷனாக, இங்கே தான் இருக்கியா சொல்ல மாட்டியா அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு வந்து பழகிடுச்சு, வேம்புனா பேச மாட்டா, அது டேரக்டரே கூப்பிட்டாலும் பேச மாட்டா அப்படின்னு. இந்த மாதிரி செட்டில் நடந்த ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், யாருக்கும் தெரியாத ஒரு இன்சிடென்ட். யாருக்கும் தெரியாததுன்னா, ஒரு 8 days உடம்பு சரியில்லாமலே இருந்தேன், அது டேரக்டருக்கே தெரியாது. ஃபீவர், கோல்டு, இன்னும் எக்ஸ்ட்ரீம் என்னால் சொல்லக்கூட முடியல, அவ்வளோ இதை ஃபேஸ் பண்ணிட்டேன் ஒரு 8 days. அது டேரக்டருக்கே தெரியாது. ஒரு கேரக்டருக்காக ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஆக்டர் யாராக இருந்தாலும் இவ்வளோ போடணும் இல்லையா? இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு எப்பயாவது ஒரு வாட்டி யோசிச்சிருக்கீங்க? இல்லை, நான் வந்து எதையுமே கஷ்டப்பட்டு என்றைக்குமே செஞ்சது கிடையாது. நம்ம அதான் சொல்லல, ஐ நெவர் பிளேம் எனிதிங், ஐ நெவர் பிளேம் எனிஒன் ஃபார் எனிதிங். எந்த சுச்சுவேஷன்லையுமே அது என்னோட ஹேபிட். லிட்ரலாக நாங்கள் சேனல் குவிட் பண்ணும்போது என்னோட சேனலோட எம்டி சொல்கிறாங்க, என் சேனலை விட்டு நீங்கள் போகணும், நீங்கள் இங்கே இருந்துட்டு நீங்கள் ஸ்டார் ஆகுங்க, நீங்கள் ஸ்டார் ஆனால் எங்களுக்கு ஹாப்பி. இப்போ நான் சொன்னேன், இல்லை என்னால் ஒரே டைமில் 2 பாத்தில் ட்ராவல் பண்ண முடியாது, எதர் திஸ் ஆர் தட். எந்த ரீசன்னால ஃப்ரம் அ லேக் பேயிங் ஜாப் யூ வென்ட் டு ஜீரோ? நான் வந்து டிவியில் இருந்தால் போதும்னு நினச்சேன். அது நான் நினச்ச சேனலில் நினச்ச மாதிரி கிடைக்கல. ஓ, அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கலையா, சரி ஃபைன் பரவாயில்ல, நான் அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது, அப்போ சினிமா இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படி ட்ரை பண்ணதான். சூப்பர். ஸோ எல்லாருக்கும் வந்து தெரியும் இந்த மாதிரி நீங்கள் மாரி சாரோட தான் இந்த படத்தை எடுத்துருக்கீங்க. ஹவு டிட் யூ கம் இன் கான்டாக்ட் வித் ஹிம்? பேரன்பு ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஓகே. ராம் சாரோட ஏடி தான் வந்து மாரி சார். ஓகே. ஸோ அங்கே தான் எனக்கு மாரி சார்னு ஒரு கேரக்டர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, அப்போது நான் சேனல் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவர் கர்ணன் படம் செகண்ட் மூவி, கர்ணன் படத்துக்கு சைன் பண்ணி காஸ்டிங் எல்லாமே ஃபைனலைஸ் ஆனது, ஆஃபீஸ் போட்டப்போ அப்போ தான் நடிக்கலான்னு ஆசை வருது. அப்போ தான் மாரி செல்வராஜ் சார் நமக்கு தெரியும்னா பேசியிருக்கமே அப்படின்னு அப்படி போய் சான்ஸ் கேட்க, கர்ணனுக்கு சான்ஸ் கேட்க போனேன். அப்போ வந்து அங்கே காஸ்ட் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னார். ஓகே, கண்டிப்பாக நான் ஒரு நாள் தேவைப்படும் போது நான் கூப்பிடுவேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்தோடனே ஹவ் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? லைக் வேம்பு ஒரு மே மாதம் கால் வருது, அவரோட நம்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அட்டன் பண்ணோன்னா எப்படிமா இருக்குன்னு கேட்டுட்டு, அடுத்த படத்தில் நீ ஹீரோயினாக நடிக்கிறியா அப்படி கேட்டார். என்னால் நம்பவே முடியல, நிஜமாவா அப்படின்னு. அப்போ சொன்னார் அந்த படம், அப்போ சொன்னார், இது வந்து நீ நினைக்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு கேரவனில் உட்காந்துட்டு நடிச்சுட்டு போகிற படம் இது இல்லை. இந்த படம் வந்து எக்ஸ்ட்ரீம் உழைப்பு தேவைப்படுது, ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது. அப்படி நீ உன்னை இந்த ஃபிலிம்காக 100% கொடுக்குறதா இருந்தீன்னா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் லைஃப்பில் தருவேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஓகேனா வந்து கதை கேளுன்னு சொன்னார். ஐ சைட் அப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன், டாலரேட் பண்ணேன். அப்போ ஒரு வெயிட் தூக்கணும் அதெல்லாம் சொல்ல, இப்படி தான் சொன்னார், பை வேர்ட்ஸாக தான் சொன்னார். அப்போ சொன்னால் அதில் நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன், நான் அந்த படம் பண்ணுறேன். இப்போ அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இஸ் யுவர் பெர்செப்ஷன் ஆஃப் லைஃப் தெரில, வாட் நெக்ஸ்ட்ன்ற கொஷின் மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் லைன்ட் அப் நெக்ஸ்ட்?
இல்லை ரிலீஸ்க்கு இருக்குது. ஹாட் ஸ்டார் வெப் சீரிஸ் ஒன்று மேபி சூன் ஐம் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். ஆமாம், வாழை முடிச்ச இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் மந்த்தே எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் லீடாக கொடுத்தாங்க. அது முடிஞ்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ அவங்களே வந்து குக் வித் கோமாளி வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டாங்க. நான் பிக் பாஸ் ஐ மீன் ப்ரீவியஸ் சீசன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க இப்போ என்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கொஞ்சம் என்ன டஃப் டு ஹேண்டில் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. இல்லை பட் ஆனால் அப்படி இருக்கிறவங்க தானே ரியலாக எனக்கு ஆல் கனெக்ட் வெல். எனக்கும் ஃபைட்டுக்கும் தூரம். நீ எவ்வளோ கத்துனாலும் நான் அப்படியே உட்காந்துருப்பேன். அதுக்கு ஆப்போசிட் இல்லை பிக் பாஸ் இல்லையா? எனக்கு எப்படி செட் ஆகும்? வாய்ப்பே இல்லை. எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன். ஓகே, பிகாஸ் ஹர்ட் ஆனால் எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு தெரியும்ல. பட் ஆனால் அதை நான் இன்னொருத்தவங்களுக்கு திருப்பி பண்ண வேண்டாம். You are clearly very clear about it. That's very refreshing. கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க இந்த இன்டர்வியூ போது நீங்க இந்த பொண்ணு என்னவா இருக்கும் இல்ல. You are a very interesting character. நீங்க போரிங்ன்றீங்க. You are very complex. You are very interesting to me. Maybe நான் அப்படி இருக்கலாம். Okay, I have last 2 questions. Okay. 2 things. First one is, இப்போ you have the power to change something. It can be either personally, professionally, in the world, anything. Okay. நான் இந்த மாதிரி நிறைய ட்ரீம் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து டெய்லி வந்துன்னா ஓகே என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஐ லவ் நேச்சர். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணணும்னு நினைப்பேன். அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் யாருமே ஹார்ம் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து யாருமே எதுவுமே பண்ணிடக்கூடாது. அப்புறம் இப்போ பீப்புள் வந்து இப்போ இருக்கிற பெரிய இஷ்யூனா, நேற்று கூட நானும் என் சிஸ்டரும் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் டக்குன்னு இப்போ நேற்று போட்ட போஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் வாட்எவர் ஏதோ ஒரு அவ்வளோ இருக்கும். எதை சொன்னால் அவங்க இம்மீடியட்டாக ஹர்ட் ஆவாங்களோ அதை டக்குன்னு த்ரோ பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி தாட் ப்ராசஸையும் அவங்க எல்லாரோட பிரெயின்ல இருந்து எடுத்துடுவேன். உன் லைஃப்பை நீ எப்படி செலிப்ரேட் பண்ணுறியோ அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வேலை செலிப்ரேட் பண்ணிட்டு போட்டுமே. லிவ் லெட் லிவ். ஏன் எவ்ரிபடி டிசர்வ் டு பி ஹாப்பி இல்லை? ட்ரூ. இன் தேர் ஓன் வே. உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. நான் பார்க்குற வேலை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போட்டுவே என்னவோ. ஸோ ஹார்மனி, பீஸ், லிவ் லெட் லிவ். இதுதான் நம்மளோட கோல் எல்லாருக்காகவும். ஆமாம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் 5 to 10 years, ஓகே, வாட் இஸ் யுவர் எய்ம்? லைக் இதெல்லாம் எனக்கு பண்ணணும், இதெல்லாம் மைல் ஸ்டோன். நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கரெக்ட் டைம் வரும்போது இல்லை, அது எல்லாமே உனக்கு கரெக்டான பிளேஸில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அதனால எனக்கு நல்ல நல்ல படங்கள் அந்த டைமில் அதுவே எடுத்துக்கும், அதுவே கொடுக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அந்த லைஃப்பில் அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தாட்டில் ஒரு அழகான ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி பர்சன் பிடிக்கும் லைஃப்? சினிமா பர்சன் மேலே எனக்கு பெருசாக க்ரேஸ் வந்ததே இல்லை என் லைஃப்பில். நான் இண்டஸ்ட்ரி. ஆமாம், நான் இண்டஸ்ட்ரி பர்சன். நான் இண்டஸ்ட்ரி ஒரே ஒரு கிரைட்டீரியா தான். நான் இண்டஸ்ட்ரியா இருந்தா நான் கன்சிடர் ஐ பிலீவ் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். உங்களோட லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல, பட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாம் நடக்கட்டும். தேங்க்யூ. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நடக்கட்டும். தேங்க்யூ. எல்லாம் நடக்கட்டும். அண்ட் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வாழை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்ல வேலை. யூஸ்வலான எந்த கொஸ்டின்ஸும் இல்லாமல் எனக்கே கொஞ்சம் ஏதோ நான் பர்சனல் டைரி எழுதின மாதிரி ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச்.